ஸோ வளர்ச்சிங்களை பார்த்து கொண்டு போய் தளர்த்தோம் எப்படி இனி இந்த விட வந்து என்னென்ன பார்க்க போகிறேன்னா கிராணி தான் விளையாட போகிறோம். கிராணி இன்னைக்கு எஸ்கேப் தான் அவங்க பண்ண போகிறோம். வாங்க எஸ்கேப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லெட் அஸ் கோயிங். ஓகே, ஒரு மீம்ஸ் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு மீம்ஸ்லாம் போட தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். சரி, கிராணிக்கிட்ட போவோம். என்னது ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், கிராணி அசிங்கமாக பேசுது. அதில் கற்றுக்காதீங்க. ஓகே, என்ன கிராணி எப்படி இருக்கே? என்னது என்ன குருமா வைக்க போறியா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கிராணி எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. என்னென்னா, நான் வந்து குருமா வைக்கிறேன்டா, எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் குருமா, சப்பாத்தி தொட்டுக்க குருமான்னுச்சு. நானும் அந்த குருமா சரி நம்ம வீட்டில் வேறு எதுவும் கோதுமை எதுவுமே கிடையாது. சரி, கிளவி வீட்டில் போய் சாப்பிட்டு வரலான்னு பார்த்தா என்ன குருமான்னு நினைக்கிது சொல்லுது. ஐயோ, ஆமாம் கிளவி போ. ஓகே, கிளவி நம்ம அப்படியே ரிஸ்க் பண்ணிட்டு இன்றைக்கி நான் கார் ரிஸ்க் தான் பண்ணலான்னு ஒரு பிளானோட வந்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கிராணி வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தனை வட்டரா சொல்லி சாவடிக்கிறான் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ப்ளீஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்னுடைய செகண்ட் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஏன்னா அவ்வளோ தமிழ் கேம் பிளே பார்ட் 2.0 அது செகண்ட் சேனலே முதல்ல கிடையாது, அதுதான் தேர்ட் சேனல். செகண்ட் சேனல் வேணுன்னா ஆனால் நான் 2.0 தான் பண்ணிருக்கேன். நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன். அது வந்து 71 72 தெரில. ஆனால் சப்ஸ்கிரைபர் அவ்வளோ வந்துருக்கு. அதுவும் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. இந்த 2 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் மெயின் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அது சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி, இந்த அவ்வளோ கேம் பிளே 2.0வில் என்ன மாதிரி வீடியோ போடலான்னு மறக்காமல் அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷார்ட்ஸ் வீடியோ போடலாமா, இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அந்த ஃபோனை வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் இருக்கிற மாதிரி ஏதாவது கேம்ஸு, அந்த ஃபன் ரேஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, கிராணி இருக்கியா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராணி வீட்டில் ஆல்ரெடி எவனையும் போட்டு குருமா வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான ஒரு விஷயம்னா, இந்த வீடியோ நான் கட் பண்ணி தான் காமிப்பேன். நீ ஏன் ஏமாத்துறியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏமாத்தலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்டும். ஏன்னா இப்போ ஒய் ஷேப்பில் நீங்கள் வச்சுக்கிங்களேன். ஒரு ஒய் ஷேப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் கீழே ஒரு கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து நீங்கள் நிற்கிறீங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஒரு ஸ்கூல் இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு புக்கு தந்திருக்காங்க, அதாவது லைப்ரரி புக்கு, அந்த மாதிரி புக்கு தந்திருக்காங்க. நீங்கள் இப்போ ஸ்கூலில் வைப்பீங்களா, போலீஸ் ஸ்டேஷனில் வைப்பீங்களா? ஸ்கூலில் தானே வைப்பீங்க. நான் எதையோ நினச்சிட்டு வந்து அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் இந்தாங்க சார் அப்படின்னு கொடுப்பேன். அந்த ஆள் என்ன பண்ணுவேன்னா நம்மளுடைய தீது கழுவி ஊற்றும். அதுமாரி எனக்கு ஒரு ஞாபகம் கோளாறு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் அடிக்கடி கட் பண்ணுவேன். ஏன்னா இங்கே இது காரு சிலிண்டரு, அந்த கீழே ஒரு பேய் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பேய் ரூமுக்கு போக சொன்னால் காரு கீழே போய்ட்டுருப்பேன். அதுக்கப்புறத்து கொஞ்சம் நேரம் போகும்போது ஞாபகம் வரும். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி ஆகுது. ரொம்ப டென்ஷன் ஆகுது. சரி வாங்க, கிராணி எங்களுக்காக ஒரு பாட்டு பாடா. என்னது உனக்குன்னா வியூவர்ஸா? ஃப்ரெண்ட்ஸ், கிராணிக்கு வியூவர்ஸ் இருக்கீங்க? மறக்காம அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா கிராணி சரி பாடு. ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸு? ஏய் கிளவி பாடாத, எனக்கு காப்பிரைட் வந்துடும். இரு வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன். இந்த ஸ்ப்ரே வச்சு அது வாய்க்குள்ளே அச்சு விடலாம். இப்போ ஒரு ஸ்மெல் அடிக்கும் பாருங்கள். ஐயோ மூக்கு மூடிக்கும். இதுக்கு மேலே இது பாடினா நம்ம சேனலுக்கு தான் காப்பிரைட் கொடுத்துரும். ஏய் கிளவி மரியாதை ஓடிடு. ஐயோ திருப்பி வந்துச்சே, ஓட தான் போத்துருச்சு. என்ன வாய் வேறு குளறி போகுது. அது ஓட தான் போயிருக்கு ஃப்ரெண்ட். அது மேலே திரும்பி போயிருக்கு.
நாங்கள் நின்னது என்னை பார்த்து ஓடி வந்துச்சு. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன வீடியோ வேணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி கார் எஸ்கேப் பண்ணலாமா? 3 எஸ்கேப் இருக்குது. கார் எஸ்கேப் இருக்குது, டோர் எஸ்கேப் இருக்குது, சாக்கடை எஸ்கேப் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த எஸ்கேப் வேணும்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம 2 பொருளை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தொண்டை வேறு ரொம்ப வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் மூச்சு விடாத பேசுகிறேன், தொண்டை வேறு அடிச்சிக்கிச்சு. சரி வாங்க போவோம். ஐயோ கிராணி ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு ரகசியம் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மெலன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டர் மெலன் கட் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனால் அதுக்குள்ளே ஒரு மாஸ்டர் கீ இருக்குது. எப்போ உனக்கு தெரியும் கேட்டிங்கன்னா, ஒரு மந்திரம் போட்டேன். அது இந்த வீடியோ முன்னாடியே நான் போட்டேன். நான் கேட்குறதெல்லாம் கிடைக்கணுன்ட்டு. சரி பாருங்க, அந்த ரூம் வந்து கிளவி இருக்கிற இடத்த அது கிளவி மட்டும்தான் திறக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கு. நம்ம திறந்து டக்கடன்னு அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து கிராணி 3 சாப்டர் 3 போடலாமா? கிராணி சாப்டர் 4 சாப்டர் 5 நிறைய இருக்குது. கிராணி போடலாமா இல்லைனா வேறு ஏதாவது கேம்ஸ் கண்டினியூ பண்ணலாமா? அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன ஆர்ஆர் கேம் வேணும்? ஈவல் வேணுமா இல்லைனா ஐஸ்கிரீம் மண்டையம் வேணுமா? அதெல்லாம் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு வாட்டி கிராணி கடுப்பேற்றிச்சு. ஆனால் நான் பக் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது வந்து நான் பக் பண்ணிட்டேன். பக் பண்ணுற வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். என்ன பக்லாம் பண்ணலாம் அந்தமாரி பக் பண்ணுற வீடியோ அது வந்து நம்ம சேனலில் போய் பாருங்கள். ஓகேங்களா? அது பார்த்தாங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கு வந்து ரொம்ப தெளிவாக புரியும். நம்ம சேனல் தான் போட்டிருக்கோம். ஓகே, ரொம்ப பேசுகிறேனோ? சரி வாங்க, இந்த ஜார் எடுத்து நீங்கள் கீழே தட்டினே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே இருக்க கிளவியை சமாளிச்சிடலாம். ஆனால் கீழே இருக்க கிளவியை சமாளிக்கவே முடியாது, பக்கும் பண்ண முடியாது. இந்த கிளவியை கூட நம்ம சுட்டு எப்படியே தாக்கி ஏதாவது பண்ணுறலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கீழே இருக்க கிளவி சுத்தமாக இது பண்ண சுட கூட முடியாது, டிஸ்ட்ராக்ட் கூட பண்ண முடியாது. சரி வாங்க, இப்படியே உட்காந்து எழுந்துச்சிங்கன்னா கிராணி உங்களே எதுவும் பண்ணாது. ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ், கிராணி அடிச்சிருச்சு. இந்த கிளவி நம்மளை அடிக்காதுன்னு நினச்சேனே. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை அடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி என் 2 கோவை ஏற்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி கிளவி உன் மண்டை இருக்க. எனது அழகனா? ஐயா, அவன் மூஞ்சி எப்படி தெரியுமா? பெரிய எண்ணெய் சட்டியில் மூஞ்சை விட்ட மாதிரி இருக்கும். அழகன். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், அவளை மூஞ்சை பார்க்கணுதா? சரி, நம்மளுக்கு வந்து ஒரு கார் கீ கிடச்சிருக்கு. கார் கீக்குள்ளேனா என்னடா கிடச்சிருங்க? வெப்பன் கீ இருக்குது. நான் ஏன் கட் பண்ணி கேட்குறேன்னா, இந்த மாதிரி தான் இந்த சைடில் தான் நான் நிறைய மிஸ்டேக் பண்ணேன். என்னடா லேக் ஆகுது ஒரு மாதிரி. என்னாச்சு? வாட்ஸ்அப் தம்மி ஹியூமன். ஓகே, கிராணி சாங் பிடிச்சா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். சூப்பர்னு கமெண்ட் சொல்லுங்கள். கிராணி சாங்கு நம்ம வந்து மொட்டையும் சொட்டையும் வந்து அதாவது மொட்டனை வந்து கிராண்ட் பேன், சொட்டனை வந்து கிளவி. இவங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாங்களாம். நீங்கள் அதில் எந்த கட்சிக்கு ஓட் பண்ணுவீங்களோ அது இன்னும் இல்லை ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு வெளியே சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். டியூஷன் விட்டு இப்போ தான் வந்திருக்கேன். ஓகே, நான் இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து ஓகே, நம்ம செயின் கட்டர் கிடச்சிருக்கு. இது அந்த காவா எஸ்கேப் பண்ணுற செயின் முக்கியமான இது தானே. சரி வாங்க, ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் இப்போ 8th வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நிறைய படிக்கணும். 8th 9th 10th 11th 12th வரை நான் இப்போயாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வருமா வராதுன்னு தெரியாது எனக்கு. அது இது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் காலேஜில் மிச்சம் சும்மா வெறித்தனமாக டெய்லி 1 or 2 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். டெய்லி பார்த்துக்கோங்க, டெய்லி நான் அப்லோட் பண்ணுவேன். சரி வாங்க, கிளவி பொறுமையாக பாப்பா மாரி ஊந்துட்டு வருது. பாப்பா பாடும் பாட்டு அதை கேட்டு தலையாட்டு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு டவுட்டு. இது வந்து பவர் எடுத்து கீழே இருக்க கிளவியாக மாறி வந்துச்சா? இதான் கிராணியோட பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ். கிராணி சொல்லு. அடைச்சி கிளவி, உன்னோடைய பேத்தியே நான் சமாளிச்சிடுவேன், இதுக்கு உன் பொண்ணை சமாளிக்க முடியாதா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன இளவு கீழே இருக்குன்னு தெரியாது. சரி வாங்க, நம்ம இந்த இடத்துல வந்தாச்சு.
ஓகே சாவியை போட்டு தரடா. ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கிணத்தோட இது எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இந்த சைடில் வச்சிடலாம். இங்கே ஒரு நல்ல பொருள் கிடைக்குங்கடா. ஒரு இன்ஜின் பார்ட் கிடச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இன்ஜின் பார்ட் கிடைக்கணும். நான் அப்போவே சரி பண்ணிட்டு வந்துட்டேன். கடவுளே இன்னைக்கு இது கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும் வேண்டின்னு வந்துட்டேன். இன்றைக்கி என்ன அடிக்க போகிறோன்னு தெரில. ஓகே நினச்ச மாதிரி இன்ஜின் பார்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, நினச்ச மாதிரி இன்ஜின் பார்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே வெரி நைஸ். ஓகே இதை எடுத்து போய் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம மேலே வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு இந்த ஸ்க்ரூவை வந்து ட்ரை பண்ணுற மாரி ஒன்று பார்த்தோம். அது மேலே தான் இருக்குது. அது போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த இடத்துல தான் இருக்குது. அந்த கிளவியை வந்து ஊந்து வந்துச்சுல்ல, அந்த இடத்துல தான் இது அப்போவே பார்த்து வச்சுருந்தேன். ஓகே இதை எடுத்து நம்ம கீழே போய் கொண்டு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்படி இந்த காருக்கு அந்த இன்ஜின் பார்ட் வந்து ஒரு மாதிரி இதுவாக ஸ்டக் அடிச்சிக்கும். ஏய் அந்த கிளவி தானே ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நம்ம கிளவின்னு சாதாரணமாக பேசுகிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன இது பொருளுக்கு வேணும்னா, ஒரு பெட்ரோல் கேன், ரெண்டாவது ஒரு பெட்லாக்கி. நம்ம இங்கே இப்போ வந்ததே பெட்லாக்கி தேட தான். அது பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன்னா, அது அவங்க எங்கே சுற்றி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது பின்னாடி கொடுக்குறோன்னு இந்த லெஃப்ட்டுக்குள்ள வந்துட்டேன். வாங்க இந்த அப்போவே வந்துருக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் டி ஏன்டா இப்படி வெறுப்பேற்றுறீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது தேவையில்லை நம்மளுக்கு. சரி நம்ம மேலே போய் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்து திருப்பி கீழே வந்தேன். ஒரு வாட்டி கூட அடி வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு போனஸ் டேன்னு ஒன்று கிடைக்குன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துக்கலாம். பெட்லாக் காஜு பண்ணுறானுங்கள ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டென்ஷனாக ஆக்குறானுங்க. நான் இப்போ இது கேட்கவே இல்லை. சரி நம்ம ஹேமர் கிடச்சிருக்கு. இங்கேயாவது ஒரு பெட்லாக்கி போகுதுண்டா நான் கார் எஸ்கேப் முடிக்கிறதுக்கு. பெட்ரோல் கேன் கூட நான் மேலே பார்த்துட்டேன் இந்த இது பண்ணும்போது. ஓகே இது இந்த சாக்கடை எஸ்கேப்புக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டென்ஷன் ஆக்குறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சாக்கடை எஸ்கேப்புக்கு தேவையானது 2 பொருள் நம்மகிட்ட கிடச்சிருக்கு. ஆனால் 3வது பொருள் இந்த ஒரு பாருங்கள். டேய் காக்கா குட்ரா, அப்போனா சாக்கடை எஸ்கேப்பாவது பண்ணிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாக்கடை எஸ்கேப் பண்ண இது ஷூட் பண்ணால் வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மொட்டை எலும்பு கூடு இருக்குது பார்த்தீங்களா. ஐயோ லைட்டாக லேக் ஆகுது. இந்த எலும்பு கூடு மாதிரி தான் நம்மளும் இன்றைக்கி வறுத்து சாப்பிட்லான்னு பிளான் போட்டிருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தீங்களா, இதான் போனஸ் டே. இந்த கிளவியோட பெயிண்டிங்லாம் அசம்பிள் பண்ணி பார்த்தா கடைசியில் அந்த கீழே இருக்க சிலந்திக்கிட்ட நான் அடி வாங்கிட்டேன். சரி விடுங்க, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சரி வாங்க இப்போ போய்ட்டு அதை ஷூட் பண்ணிடலாம். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது ஒத்து வரல. நான் என்ன பண்ணேன், அதை கறி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு போய் வச்சு இதை பண்ணி இந்த இதுவும் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாக்கடை எஸ்கேப்புக்கு தேவையான எல்லாமே கிடச்சிச்சு. ஆனால் இன்னும் ஒன்று, கார் எஸ்கேப் தான் பண்ண முடியாத போயிடுச்சு. ஏன்னா எல்லா பொருளும் ஒரு பெட்லாக்கியால் நான் ஒரு கார் எஸ்கேப்பே பண்ண முடியல. சரி வாங்க நான் ஸ்கிப் பண்ணி தான் கட்டுறேன். ஏன்னா சார்ஜர் வந்து 5 பாயிண்ட் தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ சார்ஜர் போட்டு வந்தேன். சரி வாங்க நான் எல்லா பொருளையும் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த கிளவிக்கு தெரியாமல். ஓகே நம்ம இதை போட்டு திறந்துடலாம். கிளவி நான் வீட்டை விட்டு போகிறேன். இந்த எஸ்கேப் வீடியோ அடுத்த வீடியோ வேணும்னா அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு 10 கமெண்ட் வச்சுக்கலாம். 10 கமெண்ட் வச்சுக்கே 10 லைக். ஓகே இது வண்டி வந்தால் போதும், நம்ம எஸ்கேப் பண்ணுறலாம். ஓகே கிளவிகளா பாய். நான் உங்களுக்கு குருமா இல்லை, வேறு ஆளை பார்த்துக்கோங்க. ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் குருமா இன்றைக்கி. ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க குருமா கிடையாது. என் கூட தப்பிச்சுருந்தேன். விச்சுக்கரைன்னு ஒரு கேம் இருக்குது, அதை ட்ரை பண்ணலாமா அவங்க கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தானே நீங்க பாக்குறீங்க. உங்களை தான் நான் பிடிச்சி சாப்பிட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் நினைக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் ஒன்று தான். உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா விட்டுருங்க. ஓகேங்களா, சரி வாங்க இதுலேருந்து அடுத்த வீடியோ ஏதாவது வேணும்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து வீடியோ பேசுங்க. அபிஷேகமே நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் 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 பாய்.